சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என சென்னையில் அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் மற்றும் கூடுதல் ஆணையர்கள் என பலர் இந்த விவகாரம் தொடர்பாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். குறிப்பாக இந்த ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணித்து தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளவும் பல அதிரடி நடவடிக்கைகளும் உத்தரவுகளும் தொடர்ச்சியாக பிறப்பிக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில தமிழகம் முழுவதும் ரவுடிகளை மறுவகைப்படுத்தப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில கண்காணிப்பு பணியில ஈடுபட வேண்டும் எனவும், மேலும் மொத்தம் தமிழகம் முழுவதும் 4 மண்டலத்துல டிஎஸ்பி தலைமையில ரவுடிகள் கண்காணிப்பு குழுவை அமைத்து ரவுடிகளின் வழக்குகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள், உச்ச நடவடிக்கைகள் என பல்வேறு கோணங்கள்ல காவல்துறை கண்காணித்து வருகிறது. குறிப்பாக ரவுடிகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொருளாதார உதவிகளை தடை செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறையினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில புதிதாக பொறுப்பேற்ற சென்னை காவல் ஆணையரான அருண் ரவுடிகளுக்கு எந்த மொழியில புரியுமோ அந்த மொழியில நான் நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்திருந்த நிலையில இதன் தொடர்ச்சியாக சென்னை முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் சென்னை காவல் ஆய்வாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ரவுடிகளின் பட்டியலை தயாரித்து தீவிரமாக கண்காணிக்கவும், மேலும் குற்றச்செயலில் ஈடுபடாத வண்ணம் தடுப்பதற்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி சரித்திர பதிவேட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகளை தொடர்ச்சியாக கண்காணித்து அவர்களுக்கு தினமும் சென்று எந்த குற்ற நடவடிக்கை ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கை விட வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்சம் தினமும் 2 ரவுடிகள் என்ற அடிப்படையில தினமும் அவர்கள் இருக்கக்கூடிய தங்குமிடத்திற்கு சென்று இந்த சட்டவிரோதத்தில் ஈடுபடக்கூடாது எனவும் தினமும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தினமும் சென்று அவர்கள் இந்த எச்சரிக்கையானது பிறப்பிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் NBW வாரண்ட் பெற்ற பலரும் தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்களை உடனடியாக கைது செய்யவும், நிபந்தனை ஜாமீனில் வெளிவரக்கூடிய ரவுடிகளை தொடர்ச்சியாக கண்காணிக்கவும் இந்த உத்தரவுல பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த மேலும் ஒவ்வொரு காவல் மாவட்டங்களிலும் மிகவும் அபாயகரமான ரவுடிகள் யார் என கணக்கெடுக்கப்பட்டு அவர்களை உடனடியாக கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.